படிக்கிறத ஷேர் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதை பண்ணுறதுக்கு உண்டான மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறேன். இன்னொன்று, பண்ணுறதே எனக்கு பிடிக்கல ஆனாலும் நான் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுறேன் அப்படிங்கும்போது இவென்ச்சுவலி நான் வந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து தானே பண்ணுவேன். அதுதாங்க. ஸோ மக்களை பிரிக்கலை, மக்களுடைய மனநிலை ஒரே மனுஷன்தான். ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஐ என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ நான் வயசாக தெரியறேன். இன்னொரு விதம், ஐ டோன்ட் ஈவன் என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் தட் ஆக்டிவிட்டி, ஐ எம் ஜஸ்ட் அட்டாச் டு த ரிசல்ட் அப்படிங்கும்போது நான் இக்னரண்ட்டாக தெரிகிறேன் அப்படிங்கிறது. இது ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். ஸோ நாம் இக்னரண்ட்டாக வயசா அப்படிங்கிறது நம்ம என்ன கர்மா வந்து என்ன ஆக்டிவிட்டி நம்ம வந்து வயசாக இருக்கோம், எந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து இக்னரண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய கேள்விக்குண்டான பதில் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன வேலையை செஞ்சால் த மியர் ப்ராசஸ் ஆஃப் டூயிங்கே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதை நம்ம செய்யணும்.